செய்தி வழங்குபவர். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். கான்டாக்ட் VCC நாகராஜன், விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. புதுச்சேரியில் வருவாய்த்துறை மூலம் சிறப்பு முகாம்கள் அமைத்தும் மாணவர்களுக்கு சரிவர சான்றிதழ் வழங்காமல் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக எழுந்த பிரச்சனையை முன்வைத்து பொதுநல அமைப்புகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றபோது கைது செய்தது போலீஸ். புதுச்சேரியில் அனைத்து வகுப்புகளுக்கும் தேர்வு நடந்து முடிந்த நிலையில் மாணவர்கள் உயர்கல்வி சேருவதற்காக ஜாதி மற்றும் வருமான வரி சான்றிதழ் மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் வழங்க மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் 37 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு நிகழ்வு இடத்திலேயே சான்றிதழ் அளிக்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் முகாம்கள் சென்று அனைத்து விதமான ஆவணங்களையும் சமர்ப்பித்தும் சில வருவாய்த்துறை கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் வருவாய் ஆய்வாளர், துணை வட்டாட்சியர் உட்பட அதிகாரிகள் சிலர் பெற்றோர்களிடம் லஞ்சம் கேட்பதும், ஒரு குடியுரிமை இருக்கும் குடும்பங்களுக்கு 2 வீடு இருக்கும் அவர்களுக்கு சான்றிதழ் தராமல் அலைக்கழிப்பதும், அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்தும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி வைத்துள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளின் மெத்தன போக்குத்தனத்தையும் லஞ்சம் கேட்கும் பழக்கத்தையும் கண்டித்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நியாயம் கேட்க சென்ற இடத்தில் அதிகாரிகளின் குறைகளை மறைக்க, தவறுகளை மறைக்க காவல்துறை மூலம் போராட்டக்காரர்களை கைது செய்தது வருவாய்த்துறை. இதன் காரணமாக மக்கள் மத்தியில் வருவாய்த்துறை மேல் இருந்த நம்பிக்கை முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளது. இந்த நிலையை மாவட்ட ஆட்சியர் விசாரித்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நியாயம் வழங்குவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.